உன் காதலால் கைதியானேன். அத்தியாயம் 31. தன் அண்ணனின் அமைதியை கண்டவளோ, என்னன்னா நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்லல? உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா? உன்னை பழி வாங்குறதுக்காக தான் என்னை விடாம ஸ்டேஷன்ல வச்சிருந்தானா என்ற நினைப்பில் கேட்க, அப்படிலாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வேற ஒரு பொண்ணுக்கும் பிரச்சனை. அப்போ இவன் நடுவில் குறுக்க வந்தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, இதெல்லாம் விடு. நான் சொல்கிறத நீ தெளிவாக கேளு. இது ஒன்றும் ஃபாரின் கிடையாது. உன் விருப்பத்துக்கு நீ எங்கே வேணாலும் போகலாம், எப்படினாலும் இருக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஊர் வேற, நீ அந்த ஊர் வேற, நீ வாழ்ந்த இடம், புரிஞ்சதா? அதனால கொஞ்சம் கவனமாயிரு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்னு தெரியல. உனக்கு ஏதாவதுன்னா அம்மா ரொம்ப தவிச்சு போயிடும். அண்ணா, எனக்கு அப்பா பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படியாவது இங்கேருந்து மறுபடியும் ஃபாரின் போகணுங்கிற நினப்பில் தான் இருக்கேன். அதனால தான் எனக்கு பிடிக்காத விஷயங்களை கூட நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நீ பார்க்குற தொழில் நான் அபகரித்து பார்க்கணுன்னு எனக்கு என்ன அவசியமாக சொல்லு? உன்கிட்ட இருந்து பறிக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்லை. நான் அது சரியாக கவனிக்காமல் விட்டால் ரொம்ப லாஸ்டில் போனால் அப்பா என்ன நீ கவனிக்க வேண்டான்னு சொல்லிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு விருப்பமே இல்லை. என்ன சொல்கிற நீ? அது உருவாக்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதை விட பல மடங்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நவீனா, நீ என்னை விட டேலண்டான பொண்ணு. அந்த நம்பிக்கையில் தான் அப்பா உன்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. ஆனால் நீ ஏன் இப்படி பண்ணுற? உனக்கு பிடிக்கல, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. எனக்காக நீ ஒரு உதவி பண்ணுறியா? நம்ம பார்க்குற பிஸ்னஸ் என்றைக்கும் நம்ம கைவிடக்கூடாது. இருந்தாலும் நான் அதில் பல மடங்கு விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது, கெட்ட விஷயங்களும் இருக்குது. இதில் அப்பாவால் தான் நான் அந்த கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் துணை போக வேண்டியதாக இருக்குது. முழுசாக என்கிட்ட அந்த பொறுப்புகள் எல்லாம் வந்துட்டு நான் அதை நல்லபடியாக நடத்தி காட்டுவேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்கிறான்னா, உனக்கு என்ன, ஃபாரின் போகணும் அவ்வளவுதானே? சரி, நான் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுறேன். நீ அதுக்கு பதிலாக அப்பா கூடவே இருந்து அவர் பண்ணுற விஷயங்களை எனக்கு சொல்லணும். அப்பா என்ன பண்ணுறாரு? என்ன சொல்கிற? அவர் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. நீ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாயிரு. நம்ம 3 பேரையும் அவரோட கட்டுப்பாட்டில் தான் வைக்கணும் அப்படின்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் அதில் இருந்து மீறி வந்துட்டேன். ஆனால் நீ அப்படி பண்ணக்கூடாது. அவர் செயல்கள் உனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீ அவர் கூடவே இருக்கணும் என்று தீவிரமாக அண்ணன் கூறவே, அண்ணா, நான் இல்லாத இந்த நாளில் எதுவும் நடந்ததா என்ன? ஆமாம், ரொம்பவே நடந்து போச்சு. அதெல்லாம் எதுக்கு இப்போ? நான் சொல்கிறத மட்டும் நீ செய். எனக்காக கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நான் எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு நீ நினச்ச மாதிரியே ஃபாரினில் சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை வாழலாம். உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை படி. நீ ஏன் ஃபாரின் போக நினைக்கிற? டாக்டருக்கு படிக்கணும்னு தானே? நான் உன்னை படிக்க வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்கிட்ட கேளு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஏய், அதான் நான் கேட்டுட்டேனே, அப்புறம் என்ன என்க? ஆமால, நான் மறந்துட்டேன். சிரிப்போடு கூற இருவரும் பேசிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தனர். காரிலிருந்து இறங்கிய தன் மகளை கண்ட காயத்ரி வேகமாய் வந்து அவளை முழுவதும் ஆராய்ந்து பார்த்தார். செல்லும் போது எப்படி இருந்தாலும் அப்படித்தான் இப்போதும் இருந்தாள். ஆனால் என்ன, முகத்தில் மட்டும் சற்று வித்தியாசம், காயம் பட்டதை போல் தெரிந்தது. அருகில் வந்து நின்ற நொடி மகளின் மீது ஓர் வாசனை வீசவே அது என்ன என்பதை அறிந்தவரோ, குடிச்சியாடி நீ, எங்கிருந்தடி உனக்கு இந்த பழக்கம் வந்தது என்று மகளை போட்டு அடிக்க ஆரம்பித்தார். அம்மா, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்தான். இதுக்கு எதுக்கு நீ என்னை அடிக்கிற? முதல்ல உள்ளக்கு போய் பேசலாம். இப்போ எதுக்கு வெளியில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா, அவள் தான் பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டால, அப்புறம் என்ன, விடுங்க. நீங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. போங்க, போய் இங்கே ட்ரெஸ்ஸை எடுங்க. நவீனா, நீயும் உன்னோட ரூமுக்கு போ. எதுவும் சண்டை போட வேண்டாம். அம்மா, அவளுக்கு நான் சொல்லி எல்லாமே புரிய வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க ஆறுதலாய் கூறவே, என்னமோப்பா, பொம்பளை பிள்ளை, இந்த உலகம் எவ்வளோ கெட்டு கிடக்கு. நான் என்ன சொன்னாலும் இது புரிஞ்சிக்காது. நீ சொல்லியாவது கேட்குறாளா? பார்க்கலாம் என்று அவரும் புலம்பிக் கொண்டே தன் அறை நோக்கி செல்ல மற்ற இருவரும் அவரவர் அறையை நோக்கி சென்றனர். தன் அறையில் வந்து படுக்கையில் விழுந்த துபிஷனுக்கு மனம் முழுவதும் தேவர்ஷனை பார்த்ததில்தான் இருந்தது. இஷான்வியை சந்தித்து ஒரு வார்த்தை, இவனை தான் காதலித்தாளா என்று கேட்டுவிடலாமா நினைத்து மனமோ துடிக்க,
வேண்டாம். அவளிடம் கூறியது போல் இன்னொரு முறை தான் சென்று அவளை பார்க்க நேரிடும் பொழுது அவள் வெளியே வந்து விடுவாள் என்ற தகவலோடு தான் சந்திக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தான். எப்படியும் தான் செய்து வைத்த செயலுக்கு அவன் தன்னையும் சரி நவீனாவையும் சரி விடமாட்டான். எப்படியும் மறுபடியும் அவனை சந்திக்க வாய்ப்பு நேரிடும். அப்போது ஏன் அவனிடமே கேட்டுவிடலாம்? அவன் உண்மையாகவே காதலித்தால் இந்த நொடி இஷான்வே ஜெயிலில் இருக்க விடுவானா என்ன? விடமாட்டானே. என்னதான் நடக்கிறது? குழப்பத்தோடு படுக்கையில் விழுந்தான். நாளை சென்று தான் அவளின் வீட்டில் விசாரித்தால் ஏதாவது தனக்கு ஆதாரம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது என நினைத்தவனோ நாளை அவளின் வீட்டுக்கு சென்றால் தான் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் மனதுக்குள் ஓடவிட்டவன் அப்படியே தூங்கியும் விட்டான். அதே இரவு நேரம் இங்கே கோபத்தோடு தன் வீட்டுக்குள் நுழைந்தான் தேவர்ஷன். அவனின் வருகைக்காக அவனிடம் பேச வேண்டும் என்று எண்ணியே உதயகுமார் காத்து கொண்டிருக்க மகன் வீட்டுக்குள் நுழைவதை கண்டார். போலீஸ் வாழ்க்கை என்றால் பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால் அவன் கோபமோடு வருவதை இவரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது மகனை கண்டு வரவேற்றார். ஈஸ்வரி, தேவர்ஷன் வந்துட்டான் பாரு என்று அறையை நோக்கி குரல் கொடுக்க அவரின் மனைவியும் வந்து மகனின் முன்னே நின்றார். என்னப்பா வேலை எல்லாம் எப்படி இருந்துச்சு? குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டா என்க. எனக்கு எதுவும் வேண்டாமா, டென்ஷன்ல கோவத்தில் இருக்கேன். என்னை இன்னைக்கு ஒருத்த அவமானப்படுத்திட்டான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கூட அவன் மரியாதை கொடுக்கல. சும்மா விட மாட்டேன், அவனை நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் என்று அதையே மீண்டும் மீண்டும் மனதிற்குள் நுழைத்து மேலும் துபிஷனின் மீது வன்மத்தை வளர்த்து கொண்டான். சரி விடுப்பா, அதை ஏன் நீ நினைச்சு உன் மனசை போட்டு உன்னையே வருத்திக்காத. இதெல்லாம் உன்னோட பதவியில சகஜம் தானே. உனக்கு அவனை பழி வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது வாங்கிரு, அவ்வளவுதான். போய் படுப்பா. காலையில அப்பா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்க சரியென கூறி அறை நோக்கி சென்றான் தேவர்ஷன். ஆதவன் விழித்திருந்த காலை நேரம் வழக்கம் போல் தன் வேலைக்கு செல்ல கிளம்பி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தான் தேவர்ஷன். அவனிடம் எப்படியாவது என்று பேசியாக வேண்டும். நாட்களை கடத்தக்கூடாது. அப்படி கடத்தினால் அது நல்லதல்ல, பின் தனக்குத்தான் பிரச்சனை என நினைத்த அவனின் தந்தை அவனிடம் பேசுவதற்காக நீண்ட நேரமாக காத்திருந்தார். நேற்று இரவு அவன் வரும்போது ஏற்கனவே எரிச்சலில் பிரச்சனையோடு வந்திருக்க அந்த நேரம் கூறினால் அவன் நிச்சயம் தன் பேச்சை கேட்க மாட்டான் என்பது புரிந்தே இப்போது பேசுவதற்கு ஹாலில் அமர்ந்திருந்தார். மகன் கீழே இறங்கி வரும் ஓசை கேட்க திரும்பி அவனை கண்டவரோ தன்னருகே வருமாறு வெளியே செல்லவிடாது மகனை அழைத்தார். இந்த நேரம் கிளம்பாமல் ஹாலில் இருக்கவே அதுவும் தன்னை காண ஏதோ பேச நினைக்கிறார் என்பது புரிந்தது. அவனும் தந்தையின் முன்னே வந்து நின்று, என்னப்பா இன்னும் நீங்க கிளம்பலையா? நான் வேணா டிராப் பண்ணவா என்க. இல்லப்பா, நானே போய்க்கிறேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்காக தான் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னப்பா, என்ன சொல்லுங்க. எனக்கு வேற நேரமாச்சு, சீக்கிரம் சொன்னா நான் கிளம்பிடுவேன் என்றதும், அப்படியாப்பா, எனக்காக ஒரு 5 நிமிஷம், நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். அது என்னன்னா, நீ ஏதோ ஒரு பொண்ணு கேஸ் விஷயமா தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கியாமே என்று ஆரம்பிக்க, தந்தைக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? மனதில் நினைத்தவனோ, என்ன சொல்றீங்க? அந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்பா என்றான். அது வந்துப்பா, எதுக்கு முடிஞ்சு போன கேஸை நீ எடுத்து அதுக்காக உன் உடம்ப கெடுத்து உன்னை வருத்திக்கிற? வேண்டாப்பா, விட்டுரு. நான் எல்லாமே கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு தான் குற்றவாளியாமே. அப்புறம் ஏன் நீ இதில் தலையிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க? அப்பா, இதை நான் கண்டிப்பாக டீல் பண்ணியே ஆகணும். திடீர்னு என்கிட்ட நீங்கள் இப்படி வந்து பேசுகிறீங்க. அப்போ ஏதோ காரியம் இருக்குது, சொல்லுங்க. உங்களை யாராவது மிரட்டினாங்களா? சொல்லுங்கப்பா என்று சீற்றமோடு கேட்கவே, அப்படிலாம் இல்லைப்பா, யாருமே மிரட்டல. உனக்கே தெரியும், நான் பண்ணுற கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கு கை கொடுக்கறதே அந்த அரசியல்வாதி பரந்தாமன் சார் தான். அவரால் தான் இப்போ நான் நல்லபடியாக அந்த அப்பார்ட்மெண்ட் பிளாக் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இதை விற்றா நமக்கு கோடி கணக்கில் லாபம் வரும். ஆனால் இப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு. அப்பா போதும், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நேற்று நைட்டு தான் அந்த அமைச்சர் பொண்ணு இருக்கார்ல, அவருடைய பொண்ணு நான் அரெஸ்ட் பண்ணேன். அந்த கோபத்தில் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்கிறாரா? நல்லா கேட்டுக்கோங்கப்பா, நான் அந்த பொண்ணை வெளியில் கொண்டுட்டு வருவேன். அதுக்கு அவர் என்ன தடையாக இருந்தாலும் அவரையும் நான் எதிர்ப்பேன்.
என்று அறியாது ஆவேசமோடு கூறினான். அவர் அதுக்காக மட்டும் என்கிட்ட இதை சொல்லலடா. அவரோட பையன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறால, அந்த பொண்ணை காதலிக்கிறானா. அவருக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கலதான். பையனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு ஜெயிலுக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு அவர் யோசிக்கிறாரு. அதனாலதான் அவர் என்கிட்ட இந்த உதவியை கேட்டிருக்காரு. அவர் எனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா? நான் அவருக்கு பதிலுக்கு இந்த உதவியை பண்ணலைன்னா தான் இப்போ உங்ககிட்ட கேட்டுட்டு வந்து நிற்கிறேன். இந்த அப்பாவோட வார்த்தைக்கு நீ மதிப்பு கொடுப்ப அப்படின்னா நான் சொல்றத நீ செய். இப்போதைக்கு அந்த பொண்ணு கேஸில் நீ தலையிடாத. நீ அவ்வளோ உறுதியாக இருக்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்போதான் நீ இந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க, உனக்கு வேலை அதிகமாக இருக்கும். அந்த வேலையை மட்டும் நீ பாரு, சரியா? என்னப்பா, உங்களுக்கு நல்லது நடக்க என்கிட்ட நீங்கள் இப்படி வந்தெல்லாம் பேசுகிறீங்களா? நான் என்னைக்கும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கொலைக்கு சம்மந்தமே இல்லை. அவள் ஒன்றும் அந்த கொலையை பண்ணவே இல்லை. அப்படி இருக்க அவள் ஏன்பா ஜெயிலில் இருக்கணும்? அந்த பொண்ணுக்கு என்னன்னா உனக்கு என்னடா? அந்த பொண்ணுக்கு உனக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா? சொல்லு. கேட்டவரின் மனமும் தன் மகனின் வாயாலே அந்த பெண்ணை இவன் காதலிக்கிறானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தது. அதனாலே மகனிடம் அப்படி கேட்க இவர்களின் வாக்குவாதம் கண்டு அங்கே ஈஸ்வரியோ கல்லூரி செல்ல கிளம்பி வேகமாய் வந்து நின்றார். என்னாச்சு உங்க 2 பேருக்கும்? என்ன பிரச்சனை? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, அவன் தான் வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான்ல, ஏற்கனவே அவன் ரொம்ப ப்ரெஷரில் இருக்கான். இந்த நேரம் நீங்கள் ஏன் அவன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கீங்க என்று கணவரிடம் கேட்கவே, நான் ஒன்றும் உன் மகன்கிட்ட கத்தலை, அமைதியாகத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் தான் கத்தி பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லுடா, எதுக்காக அந்த பொண்ணு விஷயத்தில் நீ இவ்வளோ தீவிரமாக இருக்க என்று மீண்டும் அதையே மகனிடம் கேட்டார். இதற்கு மேல் தன் காதல் விஷயத்தை இவர்களிடம் மறைக்க முடியாது. இனிமே தான் மறைத்தாலும் இவர்களால் என்ன செய்துவிட முடியும் என்ற எண்ணமே அவனின் மனதில் இருந்ததை வெளிப்பட வைத்தது. நான் அந்த பொண்ணை காதலிக்கிறேன்ப்பா. நானும் அவளும் 2.5 வருஷமா காதலிக்கிறோம். இப்ப சொல்லுங்க, தப்பே பண்ணாம உள்ளக்க இருக்கா, அவளை நான் எப்படிப்பா அப்படியே விட முடியும்? என்னது, நீ காதலிக்கிறையா? அதிர்ச்சியோடு தந்தை கேட்க அருகில் இருந்த அவனின் அன்னையோ, என்னடா அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ இதை பத்தி சொல்லவே இல்லை. நீ ட்ரைனிங் போகும்போது நாங்கள் 2 பேருமே உன்கிட்ட கேட்டோமே, அப்போ கூட நீ நாங்கள் சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னையேடா. அப்படி இருக்க நீ இப்போ அந்த பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்கிற? அந்த பொண்ணோட மானமே போச்சு. ஊர் முழுக்க அந்த பொண்ணை பற்றி நல்லாவே தெரியுது. அந்த பொண்ணு முடியாதுடா என்று அவனின் பிடிவாதம் அன்னையும் இதற்கு பிடிவாதமாக மறுத்தார். அம்மா ப்ளீஸ், இப்போ இதை பற்றி பேசுறதுக்கான நேரம் இல்லை. இல்லடா, இப்போ பேசியே ஆகணும் என்று அவனின் தந்தை குறுக்கே வந்து நிற்கவே, என்னப்பா எதுக்கு மாறி மாறி இதுலேயே இருக்கீங்க? கொஞ்சம் என் மனசில் உள்ள ஆசையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் புரிஞ்சிக்காம தான் உன்னை ட்ரைனிங் பண்ண அனுப்பி வச்சு போலீஸ் ஜாப்பில் வந்து நிற்கிறையாடா. அன்னைக்கு நீ நாங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்க. அந்த சத்தியத்தை நீ நிறைவேற்றணும். அப்படி மட்டும் நீ பண்ணாமல் போயிட்டே நினச்சிக்கோயேன், அப்புறம் உனக்கு பெத்தவங்க இருக்க மாட்டாங்கடா என்று அவனின் தந்தையோ மிரட்ட, என்னப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இஷான்வியோட அப்பாவும் இதை சொல்லி தான் அவளை மிரட்டினாரு. அதே மாதிரி இப்போ நீங்க பண்றீங்களா? என் மனசுக்கு என்ன தோணுதோ அதைத்தான்ப்பா நான் இப்ப செய்வேன். உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க என்று உறுதியோடு கூறி நகரப்போகவே வேகமாய் மகனை தடுத்தார் உதயகுமார். இங்க பாரு, ஒரே ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. நான் எதுக்காக உன்கிட்ட இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அந்த பரந்தாமனை பற்றி உனக்கு தெரியாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்ம அப்படியே செஞ்சாகணும். இல்லைன்னு நினச்சிக்கோயேன், நம்ம உயிரோட வாழ முடியாதுடா. அதுக்காக தான் சொல்கிறேன். என் புள்ள எனக்கு வேணும்னு நான் நினைக்க மாட்டேனா சொல்லு என்றார். நன்றி.